நீங்க வந்து எத்தனை வருஷம் யூகேக்கு எத்தனை வருஷம் எனக்கு ஆச்சு? வந்து 3 வருஷம் ஆச்சு ப்ரோ. 3 வருஷமா? உங்களுக்குண்ணா வருஷம் பிரேமண்ணா உங்களுக்கு? எனக்கு 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷம் ஆக போகுது. உங்களுக்கு சாமக்கா உங்களுக்கு? இப்போ வரைக்கும் ஒரு 2.5 இயர்ஸ் ஆயிருக்கு. ஓகே. அஸ்வந்த் ப்ரோ உங்களுக்கு? 2 வருஷம் ஆச்சுடா. 2 வருஷம் ஆச்சுங்களா? இல்ல இப்போ நிறைய ரூல்ஸ் வந்து மாத்திட்டாங்க, வரலாமா என்னது? நீங்க வந்ததுக்கப்புறம் திரும்பி ரூல்ஸ் மாத்துவாங்க, சும்மாலாம் விட மாட்டாங்க அவங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. லோன் போட்டு வரலாமா இல்ல சொந்த காசை கொண்டு வரலாமா? காசு இருந்தா காசு இருந்தா எங்க யூகே வரீங்க? இப்போ வந்து நம்ம அஸ்வத் ப்ரோ வந்துட்டாரு. நம்ம இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம்னா இவர் வந்து பிரபா ப்ரோ. பிரபாகரன். இது ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு சரி, பிரபாகரன். ஓகே. இவர் வந்து அஸ்வத் ப்ரோவோட ஃப்ரெண்டு இவரு. சரி ப்ரோ, நீங்க சொல்லுங்க, இப்போ யூகே வரவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வாங்க ப்ரோ, எல்லாம் வாங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க, வரலாமா வேண்டாமா இப்படி வந்து எல்லாம் நல்லா படிங்க. வாங்க படிக்கிற ஐடியாவோட வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. இல்ல இப்ப நிறைய ரூல்ஸ் வந்து மாத்திட்டாங்க, வரலாமா என்னது? இல்ல ரூல்ஸ் வேலை கிடைக்குமா? படிக்க வர்றவங்களுக்கு ரூல்ஸ் மாத்தல, படிக்க வர்றவங்க படிக்குவாங்க. இல்ல பிஎஸ்டபிள்யூ எல்லாம் வந்து இப்ப 18 மாசமா மாத்திட்டாங்க. நீங்க வந்திருக்கும் போது உங்களுக்கு 2 வருஷம் வந்து இருக்கும். ஓகே, 6 months டிஃபரன்ஸ், ஒன்னும் பெருசா தெரியாது. இவரு வந்து நல்லா படிக்கிற ஆளு. இவரு வந்து கண்டிப்பா இல்ல இப்ப வந்து நல்லா படிங்க. பிரசன்டேஷன் இவரு கண்டிப்பா பண்ணுவாரு. இப்படிங்களா? இப்ப வந்து அப்படிலாம் இல்ல, என்ன ரியாலிட்டியா இல்ல, வந்து படிங்க, படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஜாப் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. நீங்க வந்ததுக்கப்புறம் திரும்பி ரூல்ஸ் மாத்துவாங்க, சும்மாலாம் விட மாட்டாங்க அவங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. வரது ஓகே. இப்ப வந்து வந்தா உங்களுக்கு வேலை கிடைக்குமா? ஒரு கான்ஃபிடன்டான ஜாப் படிச்சா கிடைக்குமா? வேலை கிடைக்கும். ஸ்பான்சர்ஷிப்போட விசா கிடைக்குமா? படிச்சா வேலை கிடைக்கும், விசா கிடைக்கும். இல்ல இப்போ வந்து சொல்லிருக்கேன் தெளிவா, பிஆரோட வர ஐடியா இருந்தா வராதீங்கன்னு சொல்லிருக்கேன். ஏன்னா அதுக்கே நிறைய வருஷம் உங்களுக்கு ஆகும். அதெல்லாம் நமக்கு தெரியாது ப்ரோ, என்ன வேணாலும் ரூல்ஸ் மாறலாம். இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்டா வர்றதும் அந்த 18 months பிஎஸ்டபிள்யூ மட்டும் பிளான்ல வச்சுட்டு வந்தாங்கன்னா மேபி அது முடிச்சுட்டு ரிட்டர்ன் போனா அவங்களுக்கு ஓகேங்கிற பிளானோட வந்தா ஓகே. இப்ப நீங்க என்ன வேலை படிச்சு வேலை கிடைச்சு அடுத்து விசா கிடைக்கிறது அவங்க திறமை தான். இப்ப லோன் போட்டு வரலாமா இல்ல சொந்த காசை கொண்டு வரலாமா? காசு இருந்தா எங்க யூகே வரீங்க? காசு இருந்தா சொந்த காசு போட்டுவாங்க, இல்லைன்னா லோன் போட்டுவாங்க. இல்ல நிறைய பேர் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, நான் சும்மா வந்தேன், ஜாலியா படிக்கலான்னு வந்தேன், வந்துட்டு போயிருவேன் பண்ணுவாங்க. அது வந்து பக்கத்து ரூம்ல பிரேம்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து காசு நிறைய பெரிய பிக் பார்ட்டி. எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். அவங்க வந்து பெரிய ஆளு. இல்ல நம்ம இதுல பாலிடிக்ஸ் வேணாம் நம்மளோட சேனல்ல. சரி, அப்போ 3 எழுத்து கட்சியில ஒரு பெரிய ஆளு. எல்லாமே 3 எழுத்து கட்சி தான். வந்து இப்ப பிரேம் மாதிரி ஆள், பிரேமுக்குலாம் வந்து அப்படி அவங்க வந்து ஜாலியா படிச்சுட்டு போங்க. நாங்க காசுக்காக தான் வந்தேன். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, எந்த மாதிரி கோர்ஸ் படிச்சா இங்க வந்து வேலை கிடைக்கும், எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம்? இதுக்கு வந்து ஒரு அஸ்வத் சொல்லுவார். என்ன மாதிரி கோர்ஸ் நீங்க படிச்சுக்கிறியா? ஓகே, என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம்னா உங்களோட யூஜி என்ன படிச்சீங்களோ அதை வச்சுட்டு வாங்க. எது கிடைச்சாலும் டு பி ஆனஸ்ட் வேலை கிடைக்காது. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, நல்லா படிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும். கண்டிப்பா நல்லா படிச்சா நல்லா கோர்ஸ் செலக்ட் பண்ணி நல்லா படிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும். அப்படியா? இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நான் நல்லா படிக்கல ப்ரோ, நான் அடுத்த மாசம் ஊருக்கு போறேன், விசா கிடைக்கல, ஊருக்கு போறேன். சூப்பர் ப்ரோ. பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க, வீடியோக்காக வேற மாதிரி சொல்லுவாங்க. நாங்க எல்லாம் உண்மையை சொல்றோம். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. இல்ல இப்ப யூகேவே வரலாமா இல்ல வேற ஏதாவது கண்ட்ரிஸ் போலாமா? எனக்கு யூகே மட்டும் தான் ப்ரோ தெரியும். அடுத்த நேரம் இந்தியா தான் தெரியும். இந்தியா போயிருந்தான். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஏய் அவனை போ. நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது கண்ட்ரி தெரிஞ்சு உங்க ஏஜென்சி சொன்னாருன்னா ஏஜென்சி. இதெல்லாம் நல்லா ஒரு கொஞ்சம் நல்ல டாப்பர் எல்லாம் வீடியோ போடுவாங்க. ஆமா, அவங்க அதை பாருங்க, அவங்க நிறைய கண்ட்ரி சொல்லுவாங்க. நம்ம சேனல்ல பார்க்க வேண்டாமா? நம்ம சேனல் இந்த ஓனர் கொஞ்சம் கோளாரா தான் இருக்காரு. பிடிச்சா பாருங்க, 2 வீடியோ பாருங்க, பிடிச்சா பாருங்க. என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களே? அது வந்து அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ப்ரோ. யாரு ப்ரோ? இந்த புதுசா வந்திருக்காங்க சேம், அவங்க கோலா. இவங்க தான் வந்து சம்யுக்தா. இவங்க வந்து லண்டன்ல படிச்சிருக்காங்க, லண்டன் கிராஜுவேட் இவங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்லணும்? இப்போ நீங்க வந்து யூகே வந்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அதை பற்றியெல்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக தெரியல. நான் கிராஜுவேட் ஆகி 1 வருஷம் ஆச்சு, இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு வேலையும் கிடைக்கல எனக்கு. நான் திரும்பி ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை, சப்போஸ் இப்போ வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலான்ட்டு இருக்கீங்க?
அதனால ஒரு மன தைரியத்தோட வரணும். இல்லைன்னா காசு இருந்தா வரலாம். லோன் போட்டு வரலாமா இல்ல எப்படி வரலாமா? எது லோன் போட்டு வரலாமா? பிஆர் வாங்கலாமா? பிஆர்லாம் வந்துட்டு கஷ்டம் ப்ரோ இப்ப இருக்கிற நிலைமையில. டீமுக்கெல்லாம் காசு கொடுக்க நானும் லோன் எடுத்து தான் வந்திருக்கேன். லோன் எல்லாம் வந்து திருப்பி கட்டணும். அதெல்லாம் ஒரு டார்க்கான ஸ்பேஸ் இங்க இருக்கிற வரைக்கும். அதான் ஒரு மன தைரியத்தோட வரணும். என்னவா இருந்தாலும் 1 இயர் இப்போ வந்து கோர்ஸ்னா 1 இயர் முடிச்சுட்டு ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி சில கோர்சஸ் இருக்கு. அதை எடுத்தாங்கன்னா உங்களுக்கு அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாவே வந்துடும். அதை வச்சுட்டு அவங்க வந்து வேலை எடுத்துக்கலாம், ஸ்பான்சர்ட் ரோல். ஸோ அப்படி இருந்துட்டா பெட்டர். அது இல்லாத பட்சத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க என்ன படிச்சீங்க? நான் வந்துட்டு எம்எஸ்சி ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கிங்ஸ் காலேஜில். ஓகே ஓகே. அது 1 இயர் கோர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாததுனால அது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இங்கே வந்துட்டு மேட்ரு ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பான்சர் ரோல் வந்து கிடைக்கிறது ஈஸி. இப்போ ஸ்பான்சர் கிடைச்சா இங்கே இருப்பீங்களா இல்லை இந்தியா போயிடுவீங்களா? கிடைச்சா நான் ஏங்க போகிறேன், இல்லைங்க இருப்பேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன லூஸ் மாதிரி நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்டு போடா. நான் இப்போ ஸ்பான்சர் ரோல் வேணும்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இன்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் வந்து இன்டிகிரேட்டடாக ஆஃபர் பண்ணாங்கன்னா அதில் ஜாயின் பண்ணுறது பெட்டர். அதனால கண்டிப்பாக வந்து ஸ்பான்சர் ஜாப் கிடைக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். அவ்வளோதான். ஓகே, நன்றி. உங்கள் கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க சாம். குட் பை. குட் பை. குட் கேர்ள். அப்புறம் ப்ரோ ஆட் ஆன் இவர் ஏதோ சொல்ல வராரு. சொல்லுங்க. இந்த கொஞ்சம் கோல்டு இது மாதிரிலாம் அடிக்கிறதுக்கு இது மாதிரி அலர்ஜி எல்லாம் இருந்தா வராதீங்க, கொஞ்சம் குளிர் அடிக்கும். ஓகே, இதான் சொல்லணும் ஆசைப்பட்டீங்களா? இல்ல இதை கட் பண்ணிருங்க, இது வந்து தேவையில்லை. என்னடா டென்ஷன் பண்ற? ஐயய்ய. இப்போ வந்து எல்லாரும் கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கலாம் இப்போதான் ஷிஃப்ட் முடிச்சு வந்தோன்னே நான் வந்து வாங்க வீடியோ கிளர் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டேன். சரி, இப்போ நம்ம வந்து நமக்காக சாம் வந்து சொல்லுவாங்க யூகே வரலாமா வேண்டாமான்னு. அதுக்கப்புறம் பிரேமண்ணா சொல்லுவாங்க. ஓகே அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், வரலாமா வேண்டாமா? வரலாமா வேணாமாங்கிறதெல்லாம் ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தான். நம்ம எல்லாருமே வந்துட்டு அட் சம் பாயிண்ட் இன் லைஃப் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டெப் மேலே போகணும் அப்படின்னு நினச்சி தான் வேறு ஊருக்கு போகிறதாகட்டும் வேறு கண்ட்ரிக்கு போகிறதாகட்டும் எல்லாமே யோசிப்போம். அந்த மாதிரி தான் இங்கே இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் ஈவன் ஐ ஆம் ஒன் ஆஃப் சச் பீப்புள். படித்தோம் டிஸ்டிங்ஷன் வாங்கினோம், உடனே வந்துட்டு கையில் வேலை கொடுத்துருவாங்க, ஸ்பான்சர் ஜாப் கொடுத்துருவாங்கன்னு நம்ம வந்துட்டு அப்படியே படத்தில் வர மாதிரிலாம் வந்துட்டு நடக்காது. நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும், எல்லாத்துக்குமே டைம் அண்ட் எஃபர்ட் வந்துட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக மன வலிமைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அஜித் படமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நல்லா இப்போ வந்துட்டு 1 இயர் கோர்ஸ் இல்லாமல் 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கும். 1 இயர் வந்துட்டு ஸ்டடீஸு, 1 இயர் வந்துட்டு பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, இங்கே எங்கேயுமே வந்துட்டு பிளேஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஜர் அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு படிக்கும் போதே வேலை கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது சொல்லிடுங்க. நீங்கள் தெளிவாக படிக்கும் போதே வந்துட்டு வேலை கிடைக்குங்கிறது வந்துட்டு நம்மளோட ஸ்கில் பொறுத்தா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. இதில் என்னன்னா 1+1 இயர் கோர்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட் வந்து இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ நீ அதை எடுத்துட்டேன்னா உனக்கு வந்து அதுவே வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. இங்கே வந்து லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மோஸ்ட்லி ஸ்பான்சர்ட் ஜாப் ரோல்ஸ் வந்துட்டு நம்ம கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு தடங்கலாக இருக்கும். ஸோ உனக்கு அந்த 1+1 இயர் கோர்ஸில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துறங்காட்டி they will consider that as an experience and you will get a job. It's like an advantage. It's not like you will absolutely land a job. It's an added advantage. ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து இப்போ பிரேமண்ணா வந்து சொல்லுவாங்க. சரி, உங்க பாயிண்ட். யூகேக்கு வரலாமா வேணாமானா பெட்டி சிம்பிள் தான். முடிஞ்சா வாங்க, காசு இருந்தா வாங்க. ஆனா இப்போ நாங்க வந்த டைமுக்கும் இப்போக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸு. இவன்ட்ட காசு இருந்தது அதனால வந்தான். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவரா இப்படி சொல்ல எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 30,000 பவுண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊருக்கு ஒரு 37 லேக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டி வந்து 50 to 55,000 பவுண்ட்ஸ் கேட்குறாங்க. நான் வர்றேன் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு ஃபீஸை பார்க்காம ஃபீஸை பார்த்துட்டு நான் வரேங்கிறத முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுவே பெரிய காஸ்ட்லின்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு இங்கே ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்ல யூனிவர்சிட்டி காசு இருக்குன்னா கண்டிப்பாக வரலாம். நல்லா படித்தா கண்டிப்பாக ஸ்பான்சர் கிடைக்கும். இல்லை அப்படி ஃபீஸு இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படின்னா
அந்த காசு ரெடி பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஊர்லேயே. தேங்க்யூ. பார்ட் டைம் ஜாப்ஸ் இல்லை. பார்ட் டைம் ஜாப்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக சர்வை பண்ண முடியாது. ம் பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதும் கஷ்டம்தான். வந்த நாள்லேருந்து ஓடணும், திரும்பி இந்தியா போகிற வரைக்கும் ஓடணும், இல்லை இங்கே இருந்தாலும் ஓடணும், ஓடிட்டே இருக்கணும். அப்போ இங்கே நிறைய பேர் வந்து வந்தோன்னே ஐஃபோன் வாங்கிடுறாங்க சீக்கிரமா. அது எப்படி அவங்களால வாங்க முடியுது? ஐஃபோன் வாங்குறதுங்கிறது இங்கே வந்து நம்ம ஊர்லேயும் நம்ம ஊர் மாதிரி இங்கே நேஷனல் மினிமம் வேஜ் அப்படின்னு இங்கே இருக்குது, நம்ம ஊரில் கிடையாது. ம் அது எப்படி சொல்கிறது, ஒரு 1 month ஃபுல்லாக போனால் டக்குன்னு வாங்கிடலாம். நம்ம ஊரில் 1 month ஒரு 40,000-45,000 வந்தால் வாங்க முடியாது. இதை வந்து ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கூகுள் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதானா? அவ்வளோதான். வேற என்ன, ஸ்பான்சரு, விசா ரூல்ஸ் எல்லாமே மாறுது. அப் டு டேட்டில் இருங்க. யூகேவோட கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. நீங்கள் வந்து படிக்கிற டைமில் வந்து எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது அது வந்து கற்றுக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு வரவங்க எல்லாருக்குமே ஒரு செட்டாக ஒரு 4-5 பேர் வந்து அமைவாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. மோஸ்ட்லி நம்ம தனியாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த டைமில் நம்மளோட ஸ்டடீஸ், காலேஜ் போகிறதாகட்டும், கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதாகட்டும், இப்போது இன்கேஸ் ப்ராக்டிக்கல் லேப்ஸ் இருந்தால் அது அட்டன் பண்ணுறது, உங்களுக்கே நீங்கள் வந்து சமைச்சு அதெல்லாம் பார்த்துக்கணும். காலையில் எழுந்துச்சி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், டின்னர் அண்ட் கீப்பிங் யுவர் பிளேஸ் நீட் அண்ட் க்ளீன் whatever அது இருக்குது. இது பத்தாததுக்கு இஃப் யூ வாண்ட் ஏர்ன் அண்ட் சர்வைவ் ஹியர் யூ ஹேவ் டு கோ டு யுவர் ஜாப் as well. ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மன வலிமையும் வேணும். இதையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல், படிக்கவும் முடியாமல், சாப்பிடாம நம்மளையும் பார்த்துக்க முடியாமல், வேலைக்கும் போகாமல் இருந்தால் இது எல்லாமே சேர்ந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுமே க்ரியேட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கணும், ஸ்பான்சர் ஜாப் தேடணும். எல்லாமே பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும் வாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இதுதான் உங்கள் கனவு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. பட் யூ ஷுட் ஹாவ் தி ஸ்ட்ரென்த் டு டூ இட் ஆல். அவ்வளோதான். ப்ளஸ் இஃப் யூ நீட் சப்போர்ட் யூ ஷுட் ஆஸ்க் இட் whenever you want. ஓகே, மெயின் பாயிண்ட், யூகேனா லண்டன் மட்டும் இல்லை, லண்டன் மட்டும் இல்லை. அங்கேருந்து வந்துட்டு வெளியூருக்கு வந்துட்டு லண்டனே இல்லை, இங்கே லண்டனே இல்லைன்னு பார்க்க வேணாம். காசு நிறைய வச்சிருக்கவங்க சும்மா டைம் பாஸ்க்கு வரவங்க வரலாம் ப்ரோ. இல்லை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இப்போ காசுக்காக வர்றவங்களுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இப்போ எல்லாமே ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. அதனால கொஞ்சம் கஷ்டம்தான். வந்து ட்ரை படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். திருப்பி போறதுக்கு ரெடியாக இருந்தால் ஓகே. இப்போ உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் விசா கிடைச்சிருச்சா எப்படி? எனக்கு வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் கிடைக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. இன்னும் கன்ஃபார்ம் கிடைக்கல, ஆனால் கிடைச்சிரும். நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு யூகேக்கு? எத்தனை வருஷம் எனக்கு ஆச்சு? வந்து 3 வருஷம் ஆச்சு ப்ரோ. 3 வருஷமா? உங்களுக்குன்னா ப்ரே பண்ணா உங்களுக்கு? எனக்கு 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷம் ஆக போகுது. உங்களுக்கு சாமக்கா உங்களுக்கு? எனக்கும் இப்போ வரைக்கும் ஒரு 2.5 years ஆயிருக்கு. ஓகே. அஸ்வந்த் ப்ரோ உங்களுக்கு? 2 வருஷம் ஆச்சுடா. 2 வருஷம் ஆச்சுங்களா? கான்பிடண்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.